நுரை போல் பொங்கி வரும் தண்ணீர் என்ன ஆனது தென்பெண்ணை ஆற்றுக்கு? தென்பெண்ணை ஆறு கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகிறது. இந்த ஆற்றின் குறுக்கே 1993ஆம் ஆண்டு எம்ஜிஆர் காலத்தில் கெலவரப்பள்ளி அணை கட்டப்பட்டது. இந்த அணையின் இரு பக்கமும் 1,75,00,000 மதிப்பீட்டில் 2 கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கால்வாய்கள் மூலம் முத்தாலி, தொரப்பள்ளி, பேரன்பட்டி பள்ளி, காமன்தொட்டி, அட்டக்குறுக்கி உள்ளிட்ட 22 கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் புன்சை நிலங்கள் பலம் பெறுகின்றன. தற்போது கெலவரப்பள்ளி அணையில் ஆகாய தாமரை அதிக அளவில் படர்ந்து ஆக்கிரமித்துள்ளது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் அணையிலிருந்து வெளியேறும் நீர் மதகுகள் வழியாக குதித்து வெளியே செல்லும் பொழுது மலை போல் நுரை பொங்கி விவசாய நிலங்களில் படர்ந்து வருகிறது. இது பற்றி விவசாயிகள் குறிப்பிடுகையில், கர்நாடக நந்திமலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு பெங்களூர் பகுதியில் ஆற்றங்கரை ஓரமாக தொழிற்சாலை கழிவுகள் கலந்து விடுகின்றன. அது அணைக்கு வந்து அங்கிருந்து வெளியேறுகையில் நுரையாக பொங்குவதாகவும் தெரிவிக்கின்றனர். அதே போல வெளியேறும் நுரையிலிருந்து கருமை நிறத்தில் படிந்து விடுவதால் விவசாய பயிர்கள் முற்றிலும் சேதமடைவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கெலவரப்பள்ளி அணையை சுற்றிய கிராமங்களில் போர்வெல் மூலம் எடுக்கப்படும் நீர் குடிக்கும் நிலையில் இல்லை என்பதையும் மக்கள் வேதனையாக குறிப்பிட்டுள்ளனர். என்னோட நேம் பூபதி. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். அந்த டேமை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். இங்கே பார்த்தா மேலே டேமுக்கு மேலே பார்த்தா ஆகாய தாமரை நிறையா இருக்குது. கீழே வந்து பார்த்தா வானத்தில் இருக்கிற மாதிரி கீழே நுரையா இருக்குது. இது என்னன்னு நமக்கு தெரியல. ரொம்ப துர்நாற்றமாக இருக்குது இந்த தண்ணியெல்லாம். இங்கே பாருங்கள், ஐயா சுற்றி பார்க்க வந்துங்க. அந்த இடத்துல பாருங்கள், நீரே இல்லை. முழுக்க முழுக்க நுரை மேடுகளாக இருக்குது. நுரை மலை மாதிரியே இருக்குது. ஆகாயத்தோட எதிரொலி மாதிரியே இருக்குது. இதோட விளைவு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற விவசாய நிலங்களில் முழுக்க இந்த நுரை போய் படிஞ்சிருதுங்க. அதனால் என்ன ஆகுது, நாட்களில் காஞ்ச உடனே கருநிறத்தில் அந்த கெமிக்கல் அப்படியே படிஞ்சிருது. எதுவுமே விளைய மாட்டேங்குதுங்க. மாடு இதை தாங்க குடிக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன வருஷம்லாம் நல்லா மீன் இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டோங்க. இப்போ விலை இருக்கிற மீனை சாப்பிட்றதுக்கு முடியுமான்னு பாருங்கள். கடந்த ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இங்கே இப்போ இருக்கிற அதிமுக அரசு வந்துட்டு கொடியாரம் டேம்லேருந்து சுத்திகரிக்கிறேன்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற அரசாங்கமாவது அதுக்கான நடவடிக்கை எடுத்தாக்கில் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. இல்லைனாக்கில் ஆடு மாடுலேருந்து எல்லாமே இதை தான் குடிக்குது. மனுஷ பயிலுக்கு அடுத்த தலைமுறை வாழாதுன்றதுக்கு நல்லாவே தெரியுதுங்க. இப்போ இருக்கிற அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிறேங்க. நல்லா இருக்குங்க. இப்படி ஏதாவது மாற்றி கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வந்துன்னு இருக்கு சார். இது முடிவே கிடையாது. இங்கேயா இருக்கு சார் இடம் சுத்திகரிக்கிறதுக்கு. இது இவங்க சரி பண்ணா போதும்.